Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அண்ட் என்டிபிசி எக்ஸாமுக்கான சிலபஸ்ல கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் ஒரு 7 வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் நேற்று வந்து அமிலங்களோட டாபிக் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து காரங்களோட டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ காரங்கள் அண்ட் அமிலங்கள் பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்கீனியஸ் அவர்கள் தான் கொள்கை வெளியிட்டிருக்கார். ஸோ அவர் வந்து காரங்களுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, காரங்களை வந்து நீரில் நம்ம கரைச்சோம்னா அது ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும். ஏற்கனவே பார்த்தோம், அமிலங்களை நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனிகளை தரும்னு பார்த்தோம். அடுத்து ஹைட்ரோனியம் அயனிகளை தரும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஹைட்ராக்சைடு OH- அயனிகளை தந்துச்சு அப்படின்னா அது காரங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில உலோக ஆக்சைடு வந்து அமிலங்களோட வினை புரிஞ்சு உப்பையும் நீரையும் தரும். இந்த சில காரங்கள் என்ன பண்ணும்னா அமிலங்களோட வினை புரிஞ்சு உப்பையும் நீரையும் தரும். அதுதான் வந்து என்ன சொல்றோம், நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்றோம். அடுத்து நீர்ல கரைஞ்சிச்சு காரங்கள் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எரிகாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்கலி அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வந்து நீர்ல கரையும் காரங்கள். ஸோ அதனால அதை எரிகாரங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏற்கனவே பார்த்ததான் காரமும் அமிலமும் ஜாயின் ஆகும்போது உப்பு நீரும் தரும். இதுதான் நடுநிலையாக்கல் வினை. அடுத்து காரங்கள்ல வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு அல்லனா ஹைட்ராக்சைடு, ஓகேவா, OH- அயனிகளை கொண்டுள்ளது. அதனாலதான் என்ன ஆகுது, இது நீர்ல கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனியை தருது. அனைத்து எரிகாலங்களும், அதாவது நம்ம இங்க பார்த்தோம்ல நீர்ல கரைஞ்சா அது காரம்னு சொல்றோம். அப்படி பார்த்தோம்னா அனைத்து எரிகாரங்களும் காரங்களா தான் இருக்கும். ஆனா அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் கிடையாது. எல்லா காரங்களுமே எரிகாரமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா எரிகாரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது காரமா இருக்கும். ஓகேவா? இது காரணம் கூற்றுல கேட்கலாம், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இதுல பாருங்க, NaOH KOH எல்லாம் எரிகாரங்கள் தான். ஆனா AlOH3 ZnOH3 இது எல்லாமே காரங்களா தான் இருக்கும், எரிகாரங்கள் கிடையாது. சரி, இப்போ இந்த காரங்களோட வகைகள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒற்றை அமிலத்துவ காரம், இரட்டை அமிலத்துவ காரம், உண்மை அமிலத்துவ காரம். ஒற்றை அமிலத்துவ காரம்னா என்னன்னா, நீர்ல அயனியூற்றி ஒரே ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை, ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒற்றை அமிலத்துவம். இப்போ NaOH KOHனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் நமக்கு நீர்ல அயனியூற்று ஹைட்ராக்சைடு அயனியை தரும். அதே இது இரட்டை அமிலத்துவ காரம் அப்படின்னா 2 ஹைட்ராக்சைடு அயனியை தரும். அதாவது CaOH2, அதுலேயே OH2 இருக்கு, அதே MgOH2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இரட்டை காரத்துவ காரம். உண்மை அமிலத்துவ காரம் அப்படின்னா 3 ஹைட்ராக்சைடு அயனியை தரும் நீர்ல கரைஞ்சு. ஸோ அப்போ AlOH3 FeOH3. ஸோ இது 2 இருந்துச்சுன்னா இரட்டை அமிலத்துவ காரம், 3 இருந்துச்சுன்னா உண்மை அமிலத்துவ காரம், ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா ஒற்றை அமிலத்துவ காரம். அடுத்து செறிவு மிகு காரங்கள். செறிவு மிகு காரங்கள்னா நீர் கரைசல்ல அதிக சதவீதம் காரத்தை கொண்டிருக்கும். நீர் கரைசல்ல அதிக சதவீத காரத்தை கொண்டிருந்துச்சுன்னா அது செறிவு மிகு காரங்கள். அதே இது நீர்த்த காரங்கள்னா குறைந்த அளவு சதவீத காரத்தை கொண்டிருக்கும். ஓகேவா? அடுத்து வலிமை மிகு அமிலங்கள்னா ஃபுல்லாவே நீர் கரைசல்ல அயனியுறும். அப்படி அயனிட்டுச்சுன்னா அதுதான் வந்து வலிமை மிகு காரங்கள். NaOH KOH எல்லாமே. வலிமை குறைந்த காரங்கள் என்னன்னா நீர்த்த கரைசல்ல பகுதி அளவே தான் அயனியுறும். அப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா NH4OH CaOH2 இதெல்லாம் வந்து வலிமை குறைந்த காரங்களுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பண்புகள். அமிலங்கள் எப்படி புளிப்பு சுவையோ அதே மாதிரி காரங்கள் வந்து கசப்பு சுவையா இருக்கும், வளவளப்பு தன்மை கூட. அதனாலதான் சோப்பு தயாரிக்கிறதுல வந்து காரங்கள் பயன்படுத்துவோம். அதனாலதான் நம்ம சோப்பு யூஸ் பண்ணும்போது வளவளவலன்னு இருக்கு. அடுத்து சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். அப்படியே அமிலத்துக்கு ஆப்போசிட். அமிலம் வந்து நீலம் டு சிவப்பு, இங்க சிவப்பு டு நீலம். மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டது. உலோகத்தோட இந்த காரங்கள் வினை புரிஞ்சுச்சுன்னா ஹைட்ரஜன் வாயுவை தரும். அலோக ஆக்சைடோட வினை புரிஞ்சுன்னா உப்பையும் நீரையும் தரும். அமிலத்தோட வினை புரிஞ்சுன்னா அதே மாதிரிதான் உப்பு நீரை தரும். அதுதான் நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்றோம். அலோக ஆக்சைடோடையும் உப்பையும் நீரையும் தான் தருது. அமோனியம் உப்புடன் காரங்களை வெப்பப்படுத்தும் போது அமோனியா வாயு வெளிவருகிறது. சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா CuAgCr. ஸோ இது 3 வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை புரியாது. சரி, இதோட பயன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எதுக்கு பயன்படுதுன்னா சோப்பு தயாரிக்க வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச வெள்ளை அடிக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து வயிற்று கோளாறுக்கு மருந்தா பயன்படுது.
அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து துணிகளில் எண்ணெய் கரையை நீக்கிறதுக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. ஸோ இந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட வந்து காரங்கள் முடிஞ்சு. அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து pH அளவீடு பார்க்க போகிறோம். ஓகேவா? pH அளவீடு என்னன்னா கரைசலை ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடக்கூடியதுதான் pH அளவு. ஸோ அப்போ எதோட அயனிகள், ஹைட்ரஜனோட அயனிகளை வச்சு அதோட ஹைட்ரஜன் அயனிகளோட செறிவை வச்சு கால்குலேட் பண்ணுறதான் pH அளவு. இந்த pHல இந்த Pங்கிறது வந்து பொட்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஸுங்கிறது ஜெர்மன் மொழியில் பொட்டன்ஸா. அப்படின்னா என்னன்னா அதிக ஆற்றல். அதோட பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பொட்டன்ஸுங்கிறது அதிக ஆற்றல் அப்படிங்கிறது பொருள்படும். இதோட வேல்யூ pHோட வேல்யூ ஆக்சுவலாக 0லேருந்து 14 வரைக்கும் தான் இருக்கும். இப்போ 0 to 7 அதுக்குள்ள, அதாவது 7 விட லெஸ் தென்னா இருக்கணும். ஓகேவா? 0லேருந்து ஆரம்பிச்சு 7 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே அமிலத்தன்மை வாய்ந்தது pH வேல்யூ. அதே 7 விட அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே, அதாவது 8லேருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது காரத்தன்மை வாய்ந்தது. எக்ஸாக்டாக 7 ஈக்குவல் டு 7 இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு தன்மையும் இல்லை, நடுநிலை தன்மை வாய்ந்தது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து pH அளவீடு. அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க, அதை நான் எடுத்திருக்கேன். நீரில் காரத்தின் மூலம் உருவான அயனிகள். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடோட வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா CaO. இதில் வந்து அயனியை பிரிக்கும் போது Ca2+ ஆகவும் O2- ஆகவும் மாறும். இதில் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஓகேவா? ஒன்று தான். ஸோ அதனால் ஹைட்ராக்சில் அயனியோட எண்ணிக்கைங்கிறது 1. சோடியம் ஹைட்ராக்சைடில் வந்து Na2O, அதோட ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சோடியம் ஆக்சைடு வந்து Na2O. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சைடு தான் வந்து இடப்பெயர்ச்சி செய்து, அதனால 1 தான். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOHல பார்த்தீங்கன்னா OH- இதுலேயும் 1 தான். கால்சியம் ஹைட்ராக்சைடில் பார்த்தீங்கன்னா OH2 இருக்கு. அப்போ கண்டிப்பாக இதில் எத்தனை ஹைட்ராக்சைடு அயனி வந்து இடப்பெயர்ச்சி செய்யணும்னா 2. இதில் பார்த்தோன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடில் 3 இருக்குது. ஸோ அப்போ 3 வந்து இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதோட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ராக்சில் அயனி என்ன, ஆக்சைடு அயனி என்னன்னு கவுண்ட் கேட்டாங்கன்னா அதில் எது இருக்குது? இது ஆக்சைடு பார்த்தோம்னா இதில் 1 இருக்குது. அதனால இங்கே வந்து OH ஹைட்ராக்சைடு அயனி இருக்குது. அடுத்து OH2 இதில் 2, இதில் 3. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அடுத்து நிறங்காட்டி, அமிலக்கார நிறங்காட்டி. சில நிறங்காட்டிகளை வச்சு அது அமிலமா காரமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லிட்மஸ் தாளை நிறங்காட்டியா பயன்படுத்தினாங்கன்னா லிட்மஸ் தாள் வந்து அமிலமா இருந்துச்சுன்னா நீலத்திலிருந்து சிவப்பா மாறும். அதே இது காரமா இருந்துச்சுன்னா சிவப்புல இருந்து நீலமா மாறும். ஃபினாப்தலின் பார்த்தீங்கன்னா அமிலத்தில் எந்த ஒரு கலரும் காட்டாது, நிறமற்றதாக இருக்கும். ஆனால் காரமாக இருந்துச்சுன்னா இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து மெத்தில் ஆரஞ்சு வந்து அமிலத்தில் வந்து இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும், காரத்தில் மஞ்சள் நிறமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். கலர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இதையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது pH அளவு, pHோட மதிப்பு. ஓகேவா? ஸோ இதில் வந்து HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட மதிப்பு வந்து 1. pH அளவு வந்து 1. சிட்ரிக் அமிலம் மற்றும் எலுமிச்சையோட pH அளவு வந்து 2.3. நம்ம குடிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் அதில் கார்பானிக் அமிலம் இருக்கு இல்லையா, அதோட pH அளவு 3. ஓகேவா? அடுத்து டாட்டாரிக் அமிலம், திராட்சையில் இருக்கக்கூடிய டாட்டாரிக் அமிலத்துக்கு வந்து pH அளவு 3.5. போரிக் அமிலம் நம்ம கண்ணை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு இது, அந்த லிக்விடு, அதுக்கு பேர் போரிக் அமிலம், அது வந்து 5.3 இருக்கு. லாக்டிக் அமிலம் பாலில் வந்து 6.6. ரத்தத்தில் மனிதனோட ரத்தத்தோட pH அளவு வந்து 7.3, அது காரத்தன்மை உடையது. ஓகேவா? தூய மழை நீர் வந்து 7 இருக்கும். அடுத்து ஆல்புமின், அது கீழே கொடுத்துருக்காங்களா, இல்லை, ஆல்புமின் முட்டையோட ஆல்புமின்ல வந்து 7.9 இருக்கு. கடல் நீருக்கு வந்து 8.5. மெக்னீசியாவின் பால் வந்து 10.5. அடுத்து Na2CO3 கரைசலில் வந்து 11.6 இருக்கு pH அளவு. NaOH கரைசல் வந்து 13 இருக்கு. ஓகேவா? இன்னும் சில pH அளவு இருக்கு. நான் முடிஞ்சால் அதை நான் தனி ஷார்ட் வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய புக்லையும் நம்மளோட சமச்சீர் புக்லையும் pH அளவுகள்லாம் இருக்குது. ஸோ இதுலையும் படிச்சுக்கோங்க. நான் அது இருந்தால் ஷார்ட் வீடியோவாக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ஃபுல்லாக நம்ம காரங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம், pH அளவீடு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து உப்பு பார்க்கணும்.
உப்புக்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.